எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அரி பொங்கிச்சது அப்படின்னு அதுக்கு சொல்கிறது. இங்கே கண்ணூர் காசர்கோடு சைடில் தான் இது மெயினாக செய்யறது. நிறைய பேர் ரெகுலராக செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை நம்ம ஊற வச்சுக்கலாம். 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது. நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இது வேக வச்செடுக்கணும். குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஊற்றுற தண்ணியோட அளவு நம்ம கரெக்டாக அளந்தெடுக்கணும். 2.5 கப் அளவுக்கு தண்ணி நான் கடலைக்குள்ளே ஊற்றியிருக்கு. கடலை, தண்ணி, அதே மாதிரி அரிசி எல்லாமே அளந்தெடுக்கிறது 240 ml கப்பில் தான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 to 4 விசில் வர்ற வரைக்கும் கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்து மேஷ் ஆகி போகக்கூடாது. 1 கப்பு அளவு கடலை வேக வைக்கிறதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி நம்ம ஊற்றி இருக்கு. அதில் 1/2 கப் அளவு தண்ணி இந்த கடலை வேகிறதுக்காக நமக்கு தேவைப்படும். மிச்சம் வந்துட்டு 2 கப் அளவு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் தான் நம்ம அரிசி வேக வைக்கணும். அது நான் வந்துட்டு அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் சொல்கிறேன். நம்ம இது முன்னாடி செஞ்சு பார்த்துருக்கிறதுனால கரெக்டாக எவ்வளோ தண்ணி வேணும் நமக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வித்தியாசமாகலாம். பாருங்கள், 4 விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபுல்லாக ஸ்டீம் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கு. கடலை வந்து கரெக்டான அளவுக்கு வெந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அரிசி வேக வைக்கணும். அதுக்காக 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியே வேணுன்ட்டு இல்லை, நீங்கள் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரேஷன் கடையில் கிடைக்கிற சாப்பாடு அரிசி இருக்கு இல்லைங்களா, பாயில்டு ரைஸ், அதில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். சீக்கிரம் வேகிற எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். மட்டை ரைஸ் வந்து பாயில்டு மட்டை ரைஸ் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும், அது வந்து இதுக்கு நல்லா இருக்காது. 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 2 கப் அளவு தண்ணி மிச்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நமக்கு ஒரு டைம் அளந்து பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் கழுகி இந்த கடலைக்குள்ளே இருக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு தான் நம்ம வேக வைக்கணும். அதுக்கான தண்ணி இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கு 3 கப் அளவு தண்ணி தேவைப்படும். நான் இது குக்கர் விசில் போடாமல் தான் வேக வைக்க போகிறது, அதனால டபுள் குவான்டிட்டி தண்ணி நமக்கு தேவைப்படுது. 1.5 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி. 1 கப்பு ரைஸில் தான் நீங்கள் செய்கிற அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி போதும். பாருங்க, கடலை வேக வச்சதுலேருந்து நமக்கு மிச்சம் 2 கப் அளவு தண்ணி கிடச்சிருக்கு. இந்த கடலையிலிருந்து ஃபுல்லாக தண்ணி நம்ம எடுத்துருக்கு. அது உங்களை அளந்து காமிக்கிறதுக்காக தான், இப்படி அளந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டாக 2 கப் இருக்குது. அரிசி வேகிறதுக்கு 3 கப் அளவு தண்ணி தேவைப்படுது, அதை நான் ஊற்றிருக்கு. மிச்சம் 1/2 கப் அளவு தண்ணி எதுக்கு ஊற்றிருக்கு அப்படின்னா, இதுக்குள்ளே கடலையும் இருக்குது. கூட கடலையும் கொதிக்கும் போது அரிசிக்கு தண்ணி பத்தாமல் போயிடும், அதனால தான் 1/2 கப் அளவு தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கு. கடலையும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி சேர்த்துருந்தேன், கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அரிசி கழுகி உடனே சேர்த்துக்கலாம். அரிசி கழுகி ஊற வைக்கணுன்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் குக்கரோட மூடி போட்டு தீ வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியாக இருக்கிற சூடில் வெயிட்டு போடாமல், குக்கர் வெயிட் போடாமல் இருக்கும்போது இதே மாதிரி லைட்டாக ஆவி வர ஆரம்பிக்கும். 5 to 6 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். முக்கால்வாசி தண்ணி வற்றி இருக்கு. மிச்சம் கூடி வற்றினதுக்கு அப்புறம் நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுற டைமில் தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுது அப்படின்னா இடையில கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மிச்சம் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. சூடோட அப்படியே இருக்கட்டும். அடுத்தது தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கு. நெய் கூடி நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். சூடானதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்து வதக்கி இருக்கு. அதுக்கப்புறம் காரமாக இருக்கிற 2-3 வரமிளகாய் சேர்த்துருக்கு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு வெங்காயத்தில் சேர்க்கிற உப்போட அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். சாதத்துக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா வெங்காயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெங்காயத்துக்கு உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கணும். நல்ல மணமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதம் இதுக்குள்ளே சேர்த்து 1/2 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. அவி நல்லா ஏறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது மறுபடியும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இவ்வளோ போதும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் சேர்க்கிற கடலையோட அளவு உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிடலாம். அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாகவும் எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. கடலை வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. மிச்ச தண்ணி அரிசி வேகிறதுக்கான தண்ணி போட்டு சேர்த்து அளந்து எடுத்துக்கோங்க. கண்ணூர் ஸ்பெஷல் அரி பொங்கிச்சது ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இப்படியே சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.